ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து அவர்லி பர்சென்ட் பிட் பிக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிட்காயின் எவ்ரி ஹவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது 55,000 சதோஷி வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரமும் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த ஹைலோ கேம் வந்து இருக்குது, ரெஃபரல் சிஸ்டம் 50% இருக்குது, மல்டிப்ளை வித்ட்ராவல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,37,000 பேர் வந்து இதில் சேர்ந்துருக்காங்க. கேம் பிளேடு பிடிசி வின் பை யூசர்ஸு நல்ல ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது, இதை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பிடிசி மேக்கர் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதே போல் தான் பிட்ஷார்க் அப்படிங்கிறதும் இதே போல் தான். ஓகேங்களா, இந்த 3 வெப்சைட்டும் சேம் தான். இது நம்ம 3மே வந்து சேர்த்து பார்த்துடலாம் இந்த வெப்சைட்டோட சேர்த்து. ஓகே, இதை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்க. சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கேப்ச்சா வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 15 சதோஷி வந்து நீங்கள் இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து நம்ம லெவல் அப் பண்ணுறது மூலிமா 20 சதோஷி ப்ரௌன்ஸ், 3வது லெவல் போனால் 50 சதோஷி, 4வது லெவலுக்கு 150ன்னு சொல்லி, அதாவது 55,000 சதோஷி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது உண்மை தான். இது வந்து நம்ம லெவல் அப் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வேறு வெப்சைட்டில். ஓகே, நம்மளோட இந்த வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க ப்ரொமோஷனுக்காண்டி இந்த வந்து நம்ம பிடிசி ஆட்ஸ் கொடுத்தோம்னா இதில் நமக்கு ரெஃபரல் வரும் அப்படிங்கிறதாண்டி மெயினாக வந்து இதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோங்களா. இதில் வந்து பிளாக்னு சொல்லியிருக்கோம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து கீழே தரேன். ஓகேங்களா, இங்கே வந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிசி மேக்கரோட ரிவ்யூ வந்து இங்கே இருக்குது. நான் பிட்பிக்கு தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓகேங்களா, சேம் திங் தான். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 சதோஷி இந்த லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 150 சதோஷி ஒரு மணி நேரத்துக்கு கிளைம் பண்ணலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து லாஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த லெவலை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணால் 150 சந்தோஷி வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கிளைம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10-14 முறை கிளைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதே வந்து ஒரு $1/2 கிட்ட வந்து இதுலேருந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ பிட்காயினோட ரேட்டுக்கு அவர்லி போனஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிடிசி மேக்கர். இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை ப்ளே பண்ணுறது, இந்த மெத்தட் எல்லாமே இந்த பிளாக் வந்து ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதே மெத்தட் தான் வந்து நம்ம அந்த பிட்பிக் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன பண்ணோன்னா மல்டிப்ளை பிடிசியில் போயிட்டு நம்ம வந்து இதில் வந்து நல்லாவே வந்து நம்ம வெஜரிங்கில் வந்து நம்ம வந்து இந்த பிடிசியை நம்ம ஆட்டோ பீட்டில் போயிட்டு இப்போ நம்மகிட்ட 360 சதோஷி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 சதோஷி பீட் அமௌண்ட் கொடுத்துட்டு வேறு எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டார்ட் வந்து அப்படியே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பீட் பண்ண நிறைய வின்னிங்ஸ் வரும், நிறைய லாஸ் வரும். வின்னிங்ஸ் வரும், லாஸ் வரும். ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் சொல்லணும்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, குறையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜரிங்கில் இந்த வந்து ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். இதை ஒரு லெவல் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து போயிடும். நம்ம 20 சதோஷி வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு வந்து 50 சதோஷி. இது போல் தான் வந்து நம்ம மல்டிப்ளை பிடிசியில் நம்ம 2x பே அவுட்டில் உங்களுக்கு லாஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து இதை பீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு 10 சதோஷி அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெஜாரிங்கில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து பேலன்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த லெவல் அப் வந்து இதில் வந்து ஆயிரும். இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் அந்த வெப்சைட்டில். பிட்ஷார்க் இதுவும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை சதோஷி அப்படிங்கிறது இல்லை. 5 சதோஷி, 10, 98, 75, 50 எத்தனை சதோஷி வந்தாலும் கிடைக்கும். இங்கே லெவலப் பண்ணுறது மூலிமா வந்து டைமர் வந்து கம்மியாகுது. நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு பண்ணுறத 55 நிமிஷத்துக்கு ஒருக்கா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு லெவலில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா 4வது லெவலில் இருக்கிறேன். இப்போ நான் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கிளைம் பண்ணோம். இதே போல் கடைசி லெவல் வரைக்கும் போயிட்டுனா 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து இதுதான் இதோட லெவலோட. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பிடிசியில் போயிட்டு ஆட்டோ பீட்டில் போயிட்டு உங்களுக்கு மினிமம் பீட் அமௌண்ட்டு 10 சதோஷி தான். நீங்கள் எந்த செட்டிங்ஸுமே எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த வெஜரிங்கில் வந்து வந்துட்டு நிறைய வின்னிங்ஸ் வரும், நிறைய லாஸ் வரும். வின்னிங்ஸ் வரும், லாஸ் வரும். இந்த அமௌண்ட் அப்படியே ஓரளவுக்கு சஸ்டெயினாக வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1540, 50ங்கிறதுலேயே போயிட்டே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா மை பீட்ஸில் போயின்னா வின்னிங்ஸ் லாஸ் ஓரளவுக்கு சஸ்டெயினாக வந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து லெவல் அப் வந்து இதில் ஆகும். இதில் வந்து டைமர் வந்து குறையும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 சதோஷி அதிகமாக தான் ஆயிருக்கு ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் அப் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது வந்து 10,00,000 சதோஷி வந்து நான் வெஜாரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன்னா 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து நான் கிளைம் பண்ணிட்டே இருப்போம். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் லெவல் அப் வந்து போயிட்டே இருக்கலாம். இதில் கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த லெவலுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். இதே நீங்கள் ஒரு அமௌண்ட்டு ஒரு $5 $10க்கான பிடிசி டெபாசிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு நீங்கள் உடனே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். இல்லை ஃப்ரீ ஏர்னிங்ஸை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து இதில் லெவல் அப் பண்ணிங்க. நம்ம சேம் இதே தான் பிடிசி மேக்கரில் இப்போ வந்து என்கிட்ட 1200 சதோஷி இருக்குங்க. ஆட்டோவில் கொடுத்துட்டு ஒரு 10 சதோஷி அப்படிங்கிறத வச்சுட்டு எந்த செட்டிங்ஸுமே வந்து மாற்றாமல் ஆட்டோ டைஸ் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. மை பீட்ஸில் வந்து போயிட்டுனா இதே மாதிரி தான் இதில் வந்து வின்னிங்ஸ் உங்களுக்கு வந்து லெவல் அப் வந்து ஈஸியாக வந்து ஆகிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸை பொறுத்த மாதிரி. இப்போ வந்து 10 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது நான் நிறுத்திக்கிறவங்களாம். இந்த அளவுக்கு வந்து லெவல் அப் வந்து இதில் வந்து ஆயிரும். இதுலேயும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் லெவல் அப் ஆகிக்கலாம். வித்ட்ராவல் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வித்ட்ராவல் எடுத்தது இப்போது வித்ட்ராவல் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களை ஒரு 31,000 சதோஷி வந்து அதில் வந்து வித்ட்ராவல் வந்து இதில் வந்து எடுத்திருக்கேன். 6,000 பீஸு 30,000 தான் வித்ட்ராவல் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா வித்ட்ரா எடுத்துருக்கேன். இதில் வின்னிங்ஸும் வந்து நிறைய வருது. வின்னிங்ஸ் மெத்தடும் வந்துருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ போடுறேன் நான் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை அந்த 20 30 20 இருக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இல்லைனா அப்லோட் ஆகும். அந்த மெத்தட் வந்து இதிலே ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. சூப்பராக மெயினாக வந்து நீங்கள் இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ள வேறு அக்கௌண்ட்டுக்குள்ளது வித்ட்ராவல் ப்ரூஃப் எல்லாமே வந்து இருக்குது ஓகேங்களா. ஓகே. இதான் இந்த பிட்பிக் அப்படிங்கிறது வந்து இந்த 3 வெப்சைட்டும் ஒரே கான்செப்ட்டுங்கிறனால நான் 3 வந்து சேர்த்து சொல்கிறேன். இந்த 3 வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எதுலையாவது ஜாயின் பண்ணியிருந்தா ஓகே. ஜாயின் பண்ணாததில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். லெவல் அப் பண்ணுங்கள். பண்ணுறது மூலியம் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து, உங்களோட ஏர்னிங்ஸ், உங்களோட லெவல் என்ன, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிங்களா இல்லையான்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பை.